வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் குழு மீண்டும் மாற்றி அமைப்பு. கவர்னருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை வெளியிடக்கூடாது. முதலமைச்சர் மம்தாவுக்கு கொல்கத்தா ஹைகோர்ட் உத்தரவு. ட்ரம்புக்கு மாதந்தோறும் 376 கோடி ரூபாய் நிதியுதவி. எலான் மஸ்க் முடிவு. கேரளாவில் கனமழை. 8 மாவட்டங்களில் கல்வி மையங்களுக்கு இன்று விடுமுறை. TNPL கிரிக்கெட் போட்டி. திருச்சியை வீழ்த்தி கோவை கிங்ஸ் அணி வெற்றி. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் குழு மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிதி ஆயோக் குழுவை மீண்டும் மாற்றி அமைத்துள்ளது. ஆயோக்கின் தலைவராக பிரதமர் இருக்கும் நிலையில் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் புதிய அதிகாரப்பூர்வ உறுப்பினராகவும், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் JP நட்டா மற்றும் கனரக தொழில்துறை அமைச்சர் HD குமாரசாமி ஆகியோர் மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்பட்ட பிறகு புதிய உறுப்பினர்களாகவும் உள்ளனர். அமைச்சரவை செயலகத்தின் அறிவிப்பை தொடர்ந்து நிதி ஆயோக்கின் திருத்தப்பட்ட அமைப்புக்கு பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளார் என்று ராஷ்டிரபதி பவன் தெரிவித்துள்ளது. கவர்னருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை வெளியிடக்கூடாது என மம்தா பானர்ஜிக்கு கொல்கத்தா ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசுக்கும் கவர்னர் ஆனந்த் போஸுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் கவர்னர் மாளிகையில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் தனக்கு கவர்னர் ஆனந்த் போஸ் பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றம் சாட்டினார். இச்சம்பவம் அந்த மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கவர்னர் மாளிகைக்கு செல்ல பெண்கள் அஞ்சுவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். இதையடுத்து கொல்கத்தா ஹைகோர்ட்டில் மம்தா, திரிணாமுல் காங்கிரஸ் MLAக்கள் சயந்திகா பானர்ஜி, ரேயத் ஹவுசான் சர்க்கார் மற்றும் கட்சியின் தலைவர் குணால் கோஷ் ஆகியோருக்கு எதிராக ஆனந்த் போஸ் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணா ராவ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மம்தா பானர்ஜி உள்ளிட்ட 4 பேரும் ஆகஸ்ட் 14 வரை கவர்னர் ஆனந்த் போஸுக்கு எதிரான தவறான மற்றும் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கவோ அறிக்கைகள் வெளியிடவோ கூடாது என உத்தரவிட்டார். TNPL கிரிக்கெட் போட்டியில் கோவை கிங்ஸ் அணி திருச்சியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. 8வது TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொடரின் 15வது லீக்கில் நடப்பு சாம்பியன் கோவை கிங்ஸ் அணி திருச்சி கிராண்ட் சோலாஸை எதிர்கொண்டது. டாஸ் ஜெயித்த கோவை கேப்டன் ஷாருக்கான் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார். இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த திருச்சி அணியினர் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுக்கு 124 ரன்கள் எடுத்தது. பின்னர் 125 ரன்கள் இலக்கை நோக்கி களம் இறங்கிய கோவை அணி 16.1 ஓவர்களில் 2 விக்கெட்டுக்கு 125 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திமுகவினருக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்த மக்களுக்கு மின் கட்டண உயர்வு பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளதாக கோவையில் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தில் பாஜக தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவினருக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்த மக்களுக்கு மின் கட்டண உயர்வை அரசு பரிசாக கொடுத்திருப்பதாகவும், இதனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருமளவு பாதிக்கப்படுவதாகவும், மக்களை பாதிக்கின்ற மின் கட்டண உயர்வை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வானதி சீனிவாசன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்திலே 40க்கு 40 என்று MPக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. கிட்டத்தட்ட 5% மின் கட்டண உயர்வு இருக்க போகிறது. ஏற்கனவே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள்
மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் மின்சார கட்டண உயர்வால். தர்மபுரி அருகே கடக்கத்தூர் பகுதியில் அணுகு சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தர்மபுரி அடுத்துள்ள கடகத்தூர் பகுதியில் அதியமான் கோட்டை முதல் ஓசூர் வரை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 6 வழி சாலையில் தர்மபுரிக்கு செல்ல அணுகு சாலை அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிர் சேதமும் படுகாயங்களும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அணுகு சாலையை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடமும் மனு அளித்தனர். மனுவின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தர்மபுரி அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் தமிழக முன்னாள் உயர்கல்வி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடகத்தூர் பிரிவு சாலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சாலை சீரமைக்கும் வரை மறியலை கைவிட மாட்டோம் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அணுகு சாலை சீரமைக்கப்பட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உதவி ஆய்வாளர் தமிழ்குமரன், போக்குவரத்து காவலர்கள் சசிகுமார், கிறிஸ்டோபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெங்களூரில் இருந்து தருமபுரி வரை செல்லக்கூடிய 4 வழி சாலையில் புலிகரை பகுதியில் சர்வீஸ் ரோடில் இறங்கினால் மீண்டும் நேராக சென்று 14 கிலோமீட்டர் சென்று அங்கே பெங்களூர் டு சேலம் சாலையில் இணைகிற வரை எங்குமே அணுகு சாலை இல்லை. ஆகவே தருமபுரி தலைநகருக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் கூட நேராக சென்று அங்கே 14 கிலோமீட்டர் சர்வீஸ் ரோடில் வந்தால் மட்டும்தான் தருமபுரிக்கு போக முடியுது. அப்படி இல்லைன்னா மெயின் ரோட்டில் நேராக வந்தோம்னா நேராக தடங்கத்திட்ட போய் தான் மீண்டும் தருமபுரி வரக்கூடிய சூழல். ஆகவே தருமபுரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதே போல பாலக்கோடு பகுதியிலிருந்து தருமபுரி தலைநகருக்கு வரக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இது அணுகு சாலையாக இங்கே சர்வீஸ் ரோடுக்காக அணுகு சாலையாக உருவாக்க வேண்டும் என்று கடகத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வேண்டுகோளாக வைத்தார்கள். அதை இன்று வரை அதை நிறைவேற்றாமல் இருந்த நிர்வாகம் இன்று வரை மக்கள் சிரமப்படுகிறோம் என்று சொன்ன காரணத்திற்காக இங்கே மக்களோடு சேர்ந்து இணைந்து இந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே இன்று முதல் இந்த புலிகரையிலிருந்து தடங்கம் வரை செல்லக்கூடிய இந்த சர்வீஸ் ரோடிலே அணுகு சாலையாக கடகத்தூர் பகுதியில் இன்றைக்கு அமைக்கப்பட்டு இதன் மூலமாக தருமபுரி தலைநகருக்கு செல்லக்கூடிய வாகனங்களும், பாப்பார்பட்டி செல்லக்கூடிய வாகனங்களும், அதே போல பெண்ணாகரம் செல்லக்கூடிய வாகனங்களும் இதில் செல்கின்ற பொழுது நீளம் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு கூடுதல் செலவாகின்ற அனைத்தும் மிச்சப்படக்கூடிய நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மதிய உணவு திட்டத்தை தொல் திருமாவளவன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி மாவட்ட செயலாளராக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து பல்வேறு பணிகளுக்காக வேப்பூர் வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்களின் பசியை போக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து மக்களோடு மக்களாக உணவருந்தினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர் சுரேஷ், மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் முனுசாமி மற்றும் கட்சியின் மாவட்ட பேரூர் நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வன் திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சியை பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதில் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன், ஒன்றிய குழு தலைவர் தமயந்தி ஏழுமலை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அருகே அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முத்தமிழ் சங்கம், KRG நிறுவனம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஆகியவை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன், விருத்தாச்சலம் மாவட்ட கல்வி அலுவலர் துரைபாண்டியன் ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கினார். இதனையடுத்து மத்திய மற்றும் மாநில விருது
பெற்ற உலக சாதனையாளர் துர்கா தேவியின் மெய் சிலிர்க்க வைத்த கரகாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மங்களூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா சங்கர், தலைமை ஆசிரியர் கலையரசன், ஊராட்சி மன்ற தலைவர் வாசுதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் 36ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 36ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் வாணியம்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று பட்டாசுகள் வெடித்தும் கட்சி கொடியை ஏற்றி வைத்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன், மாவட்ட தலைவர் குமரவேல், மாவட்ட பொருளாளர் லூயிஸ் மேரி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கரூரான் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் சமூக நலத்துறை வட்டாட்சியரிடம் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் வேலைக்காக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து, மாவட்ட பொருளாளர் தமிழ்ச்செல்வி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூரில் நல வாரிய பண பயன்களை உயர்த்தி வழங்க கோரி CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் CIDU சார்பில் மாவட்ட தலைவர் கருப்பையின் தலைமையில் நலவாரிய கணினி தரவுகளை மீட்டெடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில உதவி பொதுச் செயலாளர் திருச்செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் உள்ள 72 லட்சம் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலவாரிய கணினி தரவுகளை மீட்டெடுக்க வேண்டும், நலவாரிய திட்டத்தின் மூலம் வழங்கும் பண பயன்களை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மாவட்ட செயலாளர் பழனிவேல், மாவட்ட குழு உறுப்பினர் ஜீவானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டை அருகே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அனந்தலை செல்லும் சாலையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் தற்போது தொடர்ந்து பருவமழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் சிக்கி பலரும் உயிரிழந்து வருகின்றனர். இந்நிலையில் திருக்கோவில் அருகே உள்ள பிரம்மாண்டமான குளக்கரையில் உதவி மாவட்ட அலுவலர் திருமுருகன் தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் மழைக்காலம் மற்றும் புயலால் ஏற்படும் முன்னெச்சரிக்கை மற்றும் ஒருவர் தண்ணீரில் சிக்கிக் கொண்டால் அவரை எவ்வாறு மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் கலந்து கொண்டு தண்ணீரில் சிக்கியவரை எப்படி காப்பாற்றுவது என தத்ரூபமாக செய்து காட்டி பொதுமக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் வட்டாட்சியர் அருள் செல்வம், நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலையில் இரு தரப்பினர் ஒரே இடத்தில் கூட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலையில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் தலைமையில் பேரவை கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கர்ணன் தரப்பினருக்கு எதிர் தரப்பினரான தேசிய துணைத் தலைவர் கதிரவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தாராபுரம் சாலை வழியாக வந்து கொண்டிருந்தனர். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து கர்ணன் தலைமையிலான குழுவினர் கூட்டம் நடத்த உரிய அனுமதி பெற்றுள்ளதாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கதிரவன் அணியினர் புதுரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். பூந்தமல்லி அருகே மனைவி வேறு ஒருவருடன் சென்றதால் 5 வயது மகளை கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பூந்தமல்லி அடுத்த சென்னீர்குப்பம் பகுதியை சேர்ந்த மோகன் என்பவருக்கு பரிமளா என்ற மனைவியும் நட்சத்திரா என்ற 5 வயது மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மோகன் மற்றும் அவரது குழந்தை வீட்டிலிருந்து வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் பூந்தமல்லி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது குழந்தை நட்சத்திரா வாயில் நுரை தள்ளியபடியும் மோகன் தூக்கு போட்டுக்கொண்டு இறந்த நிலையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோகனின் மனைவி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரது உறவினருடன் சென்றுவிட்ட நிலையில் மோகன் மன உளைச்சலில் இருந்ததாகவும் இதன் காரணமாகவே மோகன் குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிய வந்தது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து
மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிபிஐ தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காவிரியில் இருந்து தண்ணீரை திறந்துவிட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அப்போது போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட 60 பேரை மயிலாடுதுறை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். வாழப்பாடியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து 500க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் பெறப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பேலூர் தனியார் மண்டபத்தில் வட்டாட்சியர் ஜெயந்தி தலைமையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் துவங்கப்பட்டது. இந்த திட்ட முகாமில் தமிழ்நாடு மின்சார வாரியம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் பொதுமக்களிடமிருந்து 500க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. திருவொற்றியூரில் ரயில்வே ஊழியர் ஒருவர் கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் விநாயகபுரத்தை சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் ரயில்வே ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ரத்னா கட்டுமான பொருட்களான மணல், சிமெண்ட், ஜல்லி உள்ளிட்டவற்றை வியாபாரம் செய்து வருகிறார். இதற்காக ரத்னா ரூபாய் 30 லட்சத்திற்கும் மேல் கடன் பெற்று அடைக்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இல்லையில் மனைவியின் கடனை அடைக்க முடியாத ரத்னாவின் கணவன் ஜானகிராமன் தனது கடையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் காவல்துறையினர் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரமேரூரில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அரசு பள்ளியில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்து மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் உத்தரமேரூர் சங்கத்தின் தலைவர் செயின்ராஜ், செயலாளர் திவாகர், முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்கிலாந்தை சேர்ந்த காளிபாபா என்பவர் திருவண்ணாமலையில் இருந்துவிட்ட நிலையில் உறவினர்கள் யாரும் உரிமை கோராததால் 1 மாதத்திற்கு பிறகு திருவண்ணாமலை ஈசானிய மின் மயானத்தில் சமூக சேவகர் ப. மணிமாறன் தகனம் செய்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் ரமணர் ஈர்ப்பால் இங்கிலாந்தை சேர்ந்த காளிபாபா என்பவர் 45வது வயதில் திருவண்ணாமலைக்கு வந்தார். இவர் தினமும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் கிரிவல பாதையை சுற்றி வருவதையே ஆன்மீக தவமாக செய்து வந்தார். சில ஆண்டுக்கு முன்பு புற்றுநோயால் தவித்து வந்த நிலையில் சமூக சேவகர் மணிமாறன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் காளிபாபா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை முடிந்த பின்னர் முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த காளிபாபா 15ஆம் தேதி இறந்துவிட்டார். இது தொடர்பாக முதியோர் இல்லம் சமூக சேவகர் மணிமாறனுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தது. இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதை அடுத்து வெளிநாட்டு தூதரகத்திற்கு காளிபாபா இறந்தது குறித்து தகவல் தெரிவித்தும் உறவினர்கள் யாரும் உரிமை கோராத நிலையில் இன்று இறைவன் தலைமையில் காவல்துறை மேற்பார்வையில் சமூக சேவக மணிமாறன் முன்னிலையில் திருவண்ணாமலை ஈசானிய மின் மயானத்தில் காளிபாபாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி திருத்தணியில் தலித் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சித்தூர் சாலை சந்திப்பு பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தலித் கூட்டமைப்பு சார்பில் விசிக புரட்சி பாரதம், பகுஜன் சமாஜ் கட்சி, தலித் மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்று பேரணியாக சென்றனர். பேரணி கமலா திரையரங்கத்தில் நிறைவடைந்தது. அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு பேரணியில் பங்கேற்றவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலித் கூட்டமைப்பு தலைவர்கள் பேசினர். அப்போது ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினர். குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் திருவிழாவையொட்டி பானை மீது கத்தி நிறுத்தும் வினோத விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் திருக்கோவிலில் துரியோதனன் படுகளம் தீமிதி விழா நடைபெற உள்ளதையொட்டி தர்மர், பீமர், அர்ஜுனன், நாகுலன், சகாதேவன், திரௌபதியம்மன் ஆகிய சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திரௌபதியம்மன் கருவறையில் பானை மீது சுமார் 4 அடி உயரமுள்ள கூர்மையான கத்தி எந்தவிதமான பிடிமானம் இன்றி நிறுத்தப்பட்டுள்ளது. தீமிதி திருவிழா அன்று திரௌபதி அம்மன் அக்னி குண்டத்தில் இறங்கும் போது பானை மீது பிடிமானமின்றி உள்ள கூர்மையான கத்தி தானே கீழே விழுந்து விடுகிறது. இத்திருவிழா 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவதால் பல்வேறு பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கத்தியை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மாவு விளக்கு ஏந்தி வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் குழு மீண்டும் மாற்றி அமைப்பு.
கவர்னருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை வெளியிடக்கூடாது. முதலமைச்சர் மம்தாவுக்கு கொல்கத்தா ஹைகோர்ட் உத்தரவு. ட்ரம்புக்கு மாதந்தோறும் 376 கோடி ரூபாய் நிதியுதவி. எலான் மஸ்க் முடிவு. கேரளாவில் கனமழை. 8 மாவட்டங்களில் கல்வி மையங்களுக்கு இன்று விடுமுறை. TNPL கிரிக்கெட் போட்டி. திருச்சியை வீழ்த்தி கோவை கிங்ஸ் அணி வெற்றி. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.